வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜிஸ். இப்போ Q3யோட ரிசல்ட் இப்போ நமக்கு அவைட்டிங். அந்த காலகட்டங்கள் முடிஞ்சு போச்சு. அதோட பீரியட் முடிஞ்சிருக்கு. இப்போ ரிசல்ட் அவைட்டிங். ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பார்ட் ஆஃப் த சைக்கிள், அந்த Q3யோட ஃபேஸில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அடுத்த பார்ட் ஆஃப் த சைக்கிள் வந்து இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இப்போ இந்த நிலையிலிருந்து இப்போ என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Q2வோட பெர்ஃபார்மன்ஸஸை பார்த்துட்டு இந்த நிலையிலிருந்து இப்போதைக்கு அடுத்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சம்மரி பார்த்துடலாம். இவங்களுடைய சம்மரி இப்போ தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக கண்டினியூ டபுள் டிஜிட் க்ரோத்தை வந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாங்க. 11.8 அது வந்து இந்த தடவை வந்திருக்கு. குவார்ட்டர்லிக்கு ஹாஃப் இயர்லிக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஏஐ பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு நல்லா க்ரோத்துக்கு ஆக்சிலரேட் ஆகுது, சிக்னிஃபிகண்ட் ஆக்சிலரேட்டட் அண்ட் க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. 77.8% இயர் ஆன் இயர் க்ரோத் ஃபார் Q2க்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 79% H1 பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணும்போது வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நியூ கிளைண்ட்ஸ் வந்து நல்லா நியூ குவாலிட்டி கிளைண்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த குவார்ட்டருக்கு 30 நியூ கிளைண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு H1க்கு. ஸோ இப்போ இதை வந்து இவங்க எதிர்பார்க்கறது ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோம்னாக்க இன்னும் ஃபியூ இயர்ஸில் $50 to $60 மில்லியன் வந்து இவங்க இது வந்து ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க யூட்டிலைஸ் அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ள போகிறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வீக் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வருது. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா 618 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 464 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது அண்டர் வேல்யூ 1 இயர் இப்போ கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது. பிஇ வந்து பிஇ அண்ட் பிபி நமக்கு ரெண்டுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து ரிசல்ட் கொஞ்சம் சொதப்பினாலும் அட்ஜஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் முடிந்து அட்ஜஸ்ட் ஆகும். ரிசல்ட் பாசிட்டிவாக எடுத்து இவங்களுக்கு வந்து பிஇ அண்ட் பிபி அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்ட்டாக அடுத்த கட்டத்துக்கான ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம்னா பிஇ க்ரோத் வந்து டிடிஎம் பார்த்தோம்னா -2.3 இருக்குது. ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து இந்த குவார்ட்டருக்கு இங்கேயே நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து க்ரோத், அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சிருப்பானான்னா அது சந்தேகத்துக்குரியதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஏன்னா க்ரோத்தே நெகட்டிவ் க்ரோத்து தான் இந்த குவார்ட்டருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த குவார்ட்டருக்குள்ள டிடிஎம்னு வரும்போது அடுத்த குவார்ட்டருக்கு வரும். ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய அனாலிசிஸில் என்ன கிடச்சிருக்குங்கிறதையும் பார்ப்போம். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இன்னும் பாசிட்டிவாக மாறலை. 1 இயர் நிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி 50யோடதுன்னு பார்க்கும்போது 47- நெகட்டிவில் தான் போயிருக்கு. 1 இயர் பீட்டா ஸ்கோர் 0.77 இருக்குது. ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 to 12% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 33% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது 8.5% குவார்ட்டர்லி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 9.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ₹3 கம்மியாயிருக்கு. 3 கோடி கம்மியாயிருக்கு. அதனால இபிஎஸோட லெவல் 0.2 கம்மியாகி 3.6ன்னு இருக்குது. இபிஎஸோட டிடிஎம் லெவல் 13ன்னு இருக்குது. இது போன குவார்ட்டரை காட்டிலும் 0.3 கூட எடுத்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து
12.3, 12.7 அப்படின்னு வந்துட்டு இப்போ 13 வந்திருக்கு. இது அப்படியே 13.5, 6ன்னு போச்சுன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை ஓரளவுக்கு பிக்கப் பண்ணுறாங்கன்னு நம்ம எடுக்கலாம். ஆனால் இப்போ ஒரு தடவை தான் ஏறி இருக்கு, அதுவும் 0.3 தான் ஏறி இருக்கு அப்படிங்கும்போது ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த தடவை கூட எடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் இது எப்படி டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. போன குவார்ட்டர் வரைக்கும் இது கிளியராக டிக்ரீஸ் ட்ரெண்ட், அதாவது மார்ச் 2025 குவார்ட்டர் வரைக்கும் கிளியராக வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் ஒரு 4 குவார்ட்டராக டிக்ரீஸ் ட்ரெண்டில் வந்திருக்கிறாங்கங்கிறத கவனிச்சுக்க முடியுது. இப்போ டர்ன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 0.41% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.31% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.06. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 106, ஃபேர் ப்ரைஸ் 176, கரண்ட் ப்ரைஸ் 264. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.64ன்னு வருது. ஃபஸ்ட்டு இது நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். எப்போ ரெண்டு கிடக்குது அப்படின்னு சொன்னாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். 2.6 அப்படிங்கும்போது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஆல்ரெடி பி அண்ட் பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கும்போது இவன் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1லேருந்து 1.5, செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2லேருந்து 2.5. அதை பிரேக் பண்ணியிருக்கிறான், 0.1 கூட போயிருக்கிறான். இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களால வந்து நிறைய பிஸ்னஸ் இது வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸஸ் ஹை லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரேடர்ஸ் நம்பினாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து 3.5, 4.5 அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இவங்களுடைய பிஸ்னஸ் நார்மலைஸ்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க மேக்ஸிமம் வேல்யூவேஷனை வந்து கரெக்ஷனுக்குள்ளே கொண்டு வரது தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. இப்போ இந்த ஆஸ்பெக்டில் இங்கேருந்து இது வந்து கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லீடு எடுக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு சப்போர்ட் பாயிண்ட் 2.5. ஸோ 2.5 சப்போர்ட் பாயிண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 440 வருது. அதை உடச்சி போகிறாங்க, 1.5 வருது. 1.5 நமக்கு கிடைக்குது அடுத்த சப்போர்ட் பாயிண்ட்டாக. அப்படி 1.5னாக்க 264. இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்டில் கூட சப்போர்ட் எடுக்கலாம், அது வேறு. ஸோ நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து 264லேருந்து 440, அதுக்கு மிட் பாயிண்ட் போட்டுக்கிறதே இப்போது நல்லது. ஸோ இப்போ இது வந்து ரேஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து இப்போ நமக்கு தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டு அவைட்டிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து இவங்களுடைய சைக்கிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 50%க்கு மேலே கடந்திருப்பாங்க. இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி ப்ரீ ரிசல்ட்டு ரேலி வந்து எய்தர் அப்சைட் இல்லாட்டி டவுன் சைடு வந்து ஃபாலிங் டவுன் சைடோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவங்க கண்டினியூஸாக இந்த குவார்ட்டருக்கு வந்து கரெக்ஷனில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு லோயர் ஹை இல்லாட்டி ஒரு சின்ன டவுன் சைடில் ஃபாலிங்கில் வந்து ஒரு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அப்சைட் மூமெண்ட் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ இதோடைய நிலையை முதல்ல பார்த்துருவோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 12.9, அது ஆவரேஜ் பண்ணும்போது 3.23. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற இபிஎஸ் வந்து 3.30. அதோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 0.7 கம்மியாக இருக்குது. இதில் 0.7 கம்மியாக இருக்குங்கிறத மாத்திரம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி இவன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி, டிக்ரீஸ் ஆனாலும் சரி, கரெக்ஷனில் லீடு எடுக்கத்தான் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு கிளியராக ஃபஸ்ட்டு ஹேண்ட் இன்ஃபரன்ஸாக நமக்கு கிடைக்கக்கூடியது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 50% அந்த சைக்கிளில் வந்து முடிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க இந்த குவார்ட்டருக்கான தரையை தட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் எய்தர் சைடுவேஸோ இல்லாட்டி ஒரு சின்ன அப்சைட் மூமெண்ட்டோ கொடுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸஸ் அடுத்த குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இழுத்து கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா எகெயின் திருப்பி கரெக்ஷனுக்கு லீடு எடுக்கும் வாய்ப்பு உண்டு, அது ரிசல்ட் வந்தது பிறகு. இப்போ ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த சைக்கிள் முடிச்சிருப்பாங்க. இப்போலேருந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத மாத்திரம் நம்ம வாட்ச் பண்ணால் போதும். ரிஸ்கோட வாட்ச் பண்ணுறோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 250லேருந்து 352. சப்போஸ் வந்து இப்போ இவன் 464 இருக்கிறான். இங்கேருந்து கரெக்ஷன் வந்து 440 கீழே பிரேக் பண்ணால் 350, 352, அதுக்கப்புறம் 293 அந்த ரேஞ்சில் கூட இவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும்
கவனத்தில் எடுத்துக்கிறோம். நமக்கு இவங்களுக்கு வந்து இந்த குவார்ட்டருடைய ரேஞ்ச் நம்ம பார்க்கறதுனால, நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். நேரடியாவே நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறது S1 374ல இருந்து R1 பிரேக் பண்ணா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் பார்த்துருக்குறோம். S1ங்கிறது 374. S1க்கு மேல இருக்கக்கூடிய இன்னும் சில சப்போர்ட் பாயிண்ட் 410, 439. பிரேக் பாயிண்ட் 479. ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க 439ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது. அது கீழே வந்தாங்கன்னா 410 இன்னொரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 374ங்கிறது இன்னொரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டு. இது நான் S1, S2, S3 போடல, தப்பாக போட்டிருக்கிறேன். ஸோ இது 439 S1, S2 410, S3 வந்து 374ன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ போறவன் வந்து பிரேக் பாயிண்ட் வரைக்கும் growth ஆகிட்டு பிரேக் பாயிண்ட்டை உடைக்க முடியலன்னாக்க சப்போர்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். பிரேக்கை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் அவன் 487, இது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இல்லை, இது வந்து ஒரு பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோன். 479 கடந்த உடனே 487 அப்படிங்கிற இடத்துல திரும்புறானா இல்லை அதை உடைக்கிறானான்னு பார்க்கணும். அதை உடைச்சா அப்படின்னு சொன்னால் R1 497லேருந்து 508, அதை கடந்தாங்கன்னா 548 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு இருக்குது. இதை மார்க் பண்ணி வச்சுக்குவோம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரிசல்ட் வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய மூமெண்ட்டு எந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் அவன் உடைக்காம கீழே வந்து புல் பேக் இல்லாமல் கீழே டவுன் சைடு வந்தான்னாக்கா சப்போர்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அவன் எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகுறாங்கிறத பார்ப்போம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்.